அப்புறம் வண்டிக்குள்ளே குரங்கு தூக்கி உள்ளே விடுறது. இவங்களே பர்பஸாக மரத்தை ஒட்டி போயிட்டுருக்கல வண்டி, அப்போ என்ன மரத்துலேருந்து குரங்கு தூக்கி உள்ளே விடுறது, தூக்கி போடுறது. நம்ம டிரைவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குரங்கு வந்துட்டு குரங்கு வந்தால் உள்ளே என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகும், டக்குன்னு ஒரு திருப்பூருக்கு பேனிக் ஆகிடும். கரெக்ட், பேனிக் ஆகும். நம்ம ஓரம் கட்டுவோம், அப்போ வண்டிக்குள்ளே ஏறிடுவாங்க. இது இருந்துச்சு. அப்புறம் மரம்லாம் ஹைவேல மரம் நட்டார் அசோகர்னு சொன்னாங்கல்ல, மரத்தில் உட்காந்து பொத்துன்னு உள்ளே குதிக்கிறது. கேபின் மேலே, லாரி கேபின் மேலே குதிச்சு அப்படியே சைடால் உள்ளே வந்து இறங்குவாங்க. உள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் கொடு. இப்போ இந்த ஜிபே ஊபிஐ இதெல்லாம் வந்த பிறகு வழிபறி இல்லை. ஏன்னா பணமாக யார்கிட்டையும் இல்லை. இங்கேருந்து வடமாட்டுக்கு ஒரு லாரி போகுதுன்னா அந்த டிரைவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேஷ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, டீசல் போடணும், வாடகை ரிட்டர்ன் தான் வாங்க முடியும், இல்லை அங்கே கொண்டு இறக்குற இடத்துல வாடகை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருந்தது. டீசலுக்கெல்லாம் காசு கிடைக்காது. அப்போ 1 லட்ச ரூபாயாவது ஒரு டிரைவர்கிட்ட பணம் இருக்கணும். ஆர்டிஓ பெனால்ட்டி இருக்குது, இன்னும் பிற விஷயங்கள்லாம். இப்போ எல்லாமே ஆர்டிஓ வரைக்கும் ஃபைன் வந்து நீங்கள் ஜிபேயில் அடிச்சு விட்றலாம் பில்லுக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்த பிறகு குறைஞ்சிருக்கு.